ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பப்ஸ் ரெசிபி. இதில் சிக்கன் ஸ்டப்பிங் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா ஸ்கிரிப்பாக இருக்கும். உங்களுக்கு நிறைய டைம் 2 ஹவர் 3 ஹவர் ஆனாலும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வராத அளவுக்கு நல்லா மேலே ஸ்கிரிப்பாகவும் உள்ளார நல்லா ஸ்டப்பிங் டேஸ்ட்டாகவும் பேக்கரி ஸ்டைலில் இருக்கும். அதே சமயம் நம்ம சுத்தமாக சுகாதாரமாக எப்படி செய்யலாம், பேக்கரி மெத்தட்லேயே வேணும்னா உங்களுக்கு இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்டா எடுத்துக்குங்க. பேக்கரியிலலாம் டால்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. டால்டா தான் உங்களுக்கு அந்த பப்ஸுக்கு உண்டான அந்த ஒரிஜினாலிட்டியை கொடுக்கும். உங்களுக்கு டால்டா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் நெய்யே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டால்டாவையும் உப்பையும் நல்லா கை கொண்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு மைதா மாவு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு அதை மூடி நல்லா ஊற விட்டுடுங்க. ஊற உங்களுக்கு பப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்து அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிங்க. அதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவோ நல்ல 2 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாரி அதை அந்த டால்டாவோட அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் அந்த மாவை ஊற விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட் தன்மைக்கு வந்துடும். ஊற உங்களுக்கு பப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். சேம் டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம வீட்லேயே நல்லா சுகாதாரமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கடையில் அதிகம் விலை கொடுத்து நம்ம வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மாவை 2ஆக பிரித்து நீங்கள் வழக்கம் போல் நம்ம சப்பாத்தி திரட்டுற மாரி திரட்டிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும் ஊறுச்சுன்னா மாவு. இப்போ திரட்டின மாவு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டால்டா கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ்டை அதை நல்லா ஈவனாக தடவி விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்து லேயராக இந்த மாதிரி மடிச்சிக்கிங்க. 4 பக்கமாக மடித்து விட்டு இதை நம்ம திருப்பி இந்த மாதிரி மடித்து நம்ம திரட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக அந்த லேயர் கிடச்சிடும். நம்ம அந்த டால்டா சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஸ்கிரிப்னஸ், அந்த பேக்கரியில் இருக்கிற மாதிரியே நல்ல ஸ்கிரிப்னஸும் ஒரிஜினாலிட்டி அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் இது டால்டா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் பியூர் நெய்யில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் டால்டா சேர்த்தா மட்டும்தான் அந்த பப்ஸுக்கு அதனோட அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. அதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போது திருப்பி அதேமாரி அந்த லேயரில் தடவி திருப்பியும் இந்த மாதிரியே மடித்து திருப்பியும் திரட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் திரட்டிட்டு அதில் அந்த லேயரில் தடவி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு 2-3 டைம் அந்த மாரி பண்ணிக்கிங்க. அந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பப்ஸோட லேயர் நல்லா இருக்கும். உள்ளே நம்ம அந்த தடவி இருக்கிற மாவோ உங்களுக்கு இன்னும் ஸ்கிரிப்னஸை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அதுக்காக தான் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது. இப்போது இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு 2-3 மெத்தடில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மாவு அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு போன்லெஸ் சிக்கனாக உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்குங்க. அந்த போன்லெஸ் சிக்கனை இந்தமாரி க்ளீன் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி பிச்சு எடுத்திங்கனாக்கா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்துடும். ஒரு 100 கிராம் 200 கிராம் அளவுக்கு அதை எடுத்துகிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு 3-4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வதங்கும். நம்ம ஸ்டப்பிங் வைக்கும்போது இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். சிக்கனை எப்படி சின்ன பீஸாக கட் பண்ணணுமோ அதேமாரியே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் அதுக்குள்ளே போட்டு எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் அதில் தேவையான சில்லி பவுட்ரு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா தூள், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் வதக்கி விட்டுடுங்க. வதக்கி நல்லா வதக்க உங்களுக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வரும். இதில் அதிகம் தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ண வேண்டாம். சிக்கன்லேயே தண்ணி வரும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் சிக்கன் கொஞ்சம் வேகணும். அதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா நல்ல சிக்கன் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மேஷ் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு ஸ்டப்பிங் வைக்கும்போது இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இந்தமாரி தண்ணி இல்லாமல் இந்தமாரி ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டப்பிங் வைக்க போகிறோம். தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆக்கிட்டு இந்த மாதிரி கண்டிஷனில்
ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பப்ஸு செய்ய வரல அப்படின்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செஞ்சாலுமே இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் உங்களுக்கு செய்ய தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிஷ்ஷை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செய்யவே தெரியலனாலும் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சுக்கிட்டா கூட அந்த ஒரிஜினாலிட்டி டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்படியே கிடச்சிடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு பேக்கரி ஸ்டைலில் தான் வேணும், அதுதான் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி, அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இல்லை மினி பப்ஸாக உங்களுக்கு சின்ன சின்ன பப்ஸுகளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி அது கொள்ளளவு வந்து ஸ்டப்பிங் வச்சு இந்த மாதிரி ஷேப்லேயும் நீங்கள் மடிச்சிக்கிங்க. ஆனால் எது எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு அதை ஒரிஜினாலிட்டி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அந்த லேயரு மேலே ஸ்கிரிப்ட்னஸ்ஸு உள்ள சாஃப்ட்னஸ்ஸு டேஸ்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு நான் வந்து இத்தனை மாடலில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் அவனில் வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அவன் இல்லை அப்படின்னீங்கன்னா குக்கரில் கீழே ஸ்டாண்டு வச்சு மேலே ஒரு பிளேட்டில் ஆயில் தடவிட்டு அது மேலே நீங்கள் இதை வச்சு ஒரு 30 மினிட்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சிம்மிலே வச்சு குக்கரை கேஸ்கட் போடாமல் கேஸ்கட் போட்டு வெயிட் போடாமல் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள், மிஸ் பண்ணாமல் ட்ரை